முதலாளி மாமா, ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னால உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தைமா சொன்ன நீ? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா? அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க. நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம், ஒத்துமையான குடும்பம் ஊரே சொல்லிச்சு இல்லையா? கண்ணு பட்டுடுச்சு. கடவுளே, கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லதுதான். ஆனா மாமா, நீங்க கண் கலங்க கூடாது. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சரிங்களா? சிரிக்க மாட்டீங்களா? நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன். 6ல 10 போமா? போமே. ஆத்துல 10 இருந்தாச்சா போமே. சரி, வேற ஒண்ணு சொல்றேன். இந்த செடி மரம் எல்லாம் ஏன் பச்சை பச்சையா இருக்குது? நம்ம பச்சை தண்ணி ஊத்துறோம், அது பச்சை பச்சை வளருது. சிரிப்பு வரலையா? சரி, நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பா தான் ஓடியான்னு சொன்னாங்க. செலமா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அதனால இந்த புடவைய கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரம்பையா காட்டு இருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூ எல்லாம் வச்சு லப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பற்றும் போல அவ்வளவு அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ளை எனக்கு கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படபடப்பட்டேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் அப்படியே செலமா சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ள வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில குடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ள முகத்தை பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசைதான். அப்படியே பார்த்தா ஆத்தி பயந்தே போயிட்டேன்ல. முகம்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்புல ஈன் இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா என்ன இப்படி இருக்குதுன்னு. உன் முகரைக்கு வரத லாய்க்கு அப்படி. சரி, ஏதோ அப்படியே பேசாம இருந்தேன். சரி, பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க? எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி, என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற. பாட்டு முடிக்கிறதுக்குள்ளயும் பார்த்தா ஒருத்தனையும் காணோம், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா, இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாங்க, சனினே ஒன்னால தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான், ஊர்கோடியில ஐயனா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் உன்னை கட்டிக்குவாருன்னு. சரி, என்ன போகுதுன்னு நானும் தினம் பாடுறது. எல்லாரும் பாக்குறதேன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறதேன், நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா சிரிக்கவே இல்லை? சிரிப்பு வரலையா? ஐயா, என்ன மாமா நீங்க சிரிக்கணும்னு தமாஷன்னா கண் கலங்குறீங்க? இந்த பாருமா, அந்த ஐயனார் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவாரு, உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரு. இந்த அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, அந்த ஐயனார் முன்னாடி என்ன பாட்டு பண்ண? ஐயோ, அன்னைக்கு பாடுனே, எனக்கு தொண்டை எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த பாரு, நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ விரும்புறல? ஆமா. அப்ப நீ அந்த பாட்டு பாடணும். சரியா வரதா என்னன்னு தெரியல. உங்க அப்பா கேக்குறேன், பாடுமா.